Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜன் படகு வீடு அத்தியாயம் 9. துணிக்கடையில் பிரித்து போடப்படுகிற பட்டாடையைப் போல மடமடவென்று விரிந்து அந்த அறையை நிறைந்தது ராதாவின் சிரிப்பு. சாரங்கபாணியின் முகத்தில் முத்து முத்தாக வியர்த்தது. வக்கீலோ தலைப்பாகையை கழற்றி மேஜை மீது வைத்துவிட்டு கண்ணை இறுக்கிக் கொண்டு அவனை பார்த்தார். தாயின் தோள் மீது இருந்த சத்யாவின் கரம் உறைந்து போனார் போல் நகராமல் நின்றது. மீனலோசனி மலங்க மலங்க விழித்தாள். யாருடைய பார்வையையும் பொருட்படுத்தாத ராதா இருக்கை நின்றும் எழுந்து கொண்டான். பேண்டின் இரு பைகளிலும் கைகள் நுழைத்து கொண்டு லாயரின் முன்னே குனிந்தான். வக்கீல் சாரே, உயில் எழுதியவருடைய மனசில் என்ன எண்ணம்? சாரங்கபாணி அவனுடைய அலட்சியத்தினால் ஆத்திரம் கொண்டவரை, அப்பாவுக்கு தானே, வேற என்ன எண்ணம்? நீ உருப்பட வேண்டும், நல்ல பிள்ளை என்று பெயர் எடுக்க வேண்டும் என்று தான் எண்ணம் என்றார். ராதாவின் சிரிப்பு மறைந்த முகத்தில் இகழ்ச்சி பரவியது. இந்த ராதா பணங்காசு கையில் இருந்தால் கெட்டு போகிறவனும் இல்லை, எல்லாம் விட்டால் உருப்பட்டு வருகிறவனும் இல்லை. இந்த 22 வருஷ காலத்தில் உங்கள் மைத்துனர் என்னை அறிந்து கொண்டது அவ்வளோதானா என்றான். என் வேலை முடிஞ்சதே, மற்ற காரியங்களை அப்புறம் கவனித்துக் கொள்ளலாம் என்று கூறிய வக்கீல் மேஜை மீதிருந்த தலைப்பாகை எடுத்து அணிந்து கொண்டார். கூடு படக்கென்ற ஓசையுடன் மூக்கு கண்ணாடியை அணைத்து கொண்டது. மீனரோசனின் முகத்தில் கலவரம் குடிகொண்டது. விஷயம் வேப்பிலை கசப்பானதாக மாறிவிட்டதென புரிந்து கொண்டு மெதுவாய் ராதாவை அணுகி, ஏதோ ஒரு பேச்சுக்கு கண்டிப்பு காட்டுவதான்னு நினச்சிக்கொண்டு அண்ணா எழுதியிருக்கிறார், இப்படியெல்லாம் உடம்புக்காரன் நீ தான், எங்களுக்கு எதற்கு இத்தனை வயசுக்கு மேலே சொத்தும் ஐஸ்வர்யமோ என்றாள். ஏதோ சொல்ல வந்த சாரங்கமணியை முந்திக் கொண்டான் ராதா. யாத்த, செத்துப்போன தமையனார் மீது நீ வைத்திருக்கிற மதிப்பு இவ்வளோதானா? சரிதான் போ. என்னப்பா சொல்கிற? மனுஷன் செத்து போய் சாம்பல் கூட முழுக்க கரைஞ்ச பாடல, அதுக்குள்ளேயே அவர் வார்த்தையை, அதுவும் எழுதி வச்சிருக்கிற வார்த்தையை கடாசி வாசலில் எரிகிறேங்கிறீங்களா? அதை தான் சொல்கிறேன். சாரங்கமணிக்கு கோபம் வந்தது மனைவி மீது. ஏன் மீனா, உனக்கு வேறு வேலை கிடையாது? போகல, இவனை பாம்பென்று தாண்டவும் முடியாது, பழுதன்னு மிதிக்கவும் முடியாது, விட்டுத்தள்ளு ரோதனை. ஆமாத்தா, 7.5 லட்சம் ரூபான்னா பெரிய ரோதனை தான் என்று ராதா வெடுக்கென்று சொன்னதும் சத்யா பதறிப்போய் அவன் முகத்தை பார்த்தாள். ஆனால் ராதாவின் இடம் கடுமை தென்படவில்லை. புன்னகை செய்து கொண்டிருந்தான். வக்கீல் சார், கொஞ்சம் இருங்க என்று கூறி எழுந்து கொண்டிருந்தவருடைய தோள்பட்டை அழுத்தி உட்கார வைத்தான் ராதா. உங்களை சாட்சியாக வச்சுக்கிட்டு சொல்கிறேன், அதாவது இந்த மாதிரி எக்கச்சக்கமாக ரூபாயை கையில் வச்சுட்டு எனக்கும் பழக்கம் இல்லை, அதுக்கெல்லாம் கணக்கு வழக்கு வேற வச்சுக்கொள்ளணும். அதுதான் சொல்கிற மாதிரி பெரிய ரோதனை, அத்தான் சொல்கிற மாதிரி பெரிய ரோதனை. அதனால் அத்தானே எல்லாவற்றையும் சர்வ சுதந்திரமாக அனுபவித்து வரட்டுமே. 4 ஜோடி கண்கள் வியப்புடன் தன் மீது தாவிய பிறகு ராதா வாக்கியத்தை முடித்தான். தேவைப்படுற போது எழுதுகிறேன், அனுப்பி வச்சா போதும். வக்கீல் வாய்விட்டு சிரித்து விட்டார். பலே பலே, மிஸ்டர் சாரங்கபாணியை உனக்கு கேஷியராக இருக்க சொல்கிறியா? அதுதானே? சாரங்கபாணி ஆளுக்குன்னு பேசினா எப்படி? கொஞ்சம் பொறுமையாக இருங்க சார் என்று நிதானமாக குரலில் பேசினார். பல லட்சங்களுக்கு அதிபதியாகி இருக்கிறோம் என்ற உண்மை இப்போதுதான் அவருக்கு செரிமனமாகி இருந்தது. ஆகவே பேச்சில் கண்டிப்புடன் பெரும்போக்கவும் தானாகவே கலந்தது. ராதா, நீ சின்ன பையன், படபடன்னு பேசாமல் சற்று உட்காரு என்று கூறி அவனை தமக்கருகில் இருத்தி கொண்டான். மைத்துனரின் சொத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு மைத்துனர் பிள்ளையை நடுத்தரில் விட்டு விட்டான், 4 பேர் என்ன மட்டும் பேச மாட்டாங்களா? தானமாக கேளு, சட்டப்படி என்னுடையதாகவே இருக்கட்டும். ஆனால் உன்னை கட்டி மேய்க்கக்கூடிய சரியான பேர் வழி. சாரங்கமணி மகளின் பக்கம் திரும்பினார். சத்யா தான். சத்யாவுக்கு ஒரு புறத்தில் நாணமாக இருந்தாலும் மறுபுறம் தன்னை அப்பா எதிலே சம்பந்தப்படுத்தி பேசுகிறார் என்கிற ஆவலம் ஏற்பட்டது. தலை குனிந்தவாறு செவிமடுத்தாள். சாரங்கமணி கேட்டான், எப்படி இருந்தாலும் இவ்வளோ நாளைக்கு கட்டிக்கொள்ள போகிறவன் தானே நீ தானே? என்ன அதுலேயும் தகராறா? சத்யா போராடினாள். இமையை உயர்த்தாதிருக்க அது கட்டுப்பட மறுத்தது. உயர்ந்து படபடுத்தது அவள் உள்ளத்தைப் போலவே. ஐயோ, இவளையா என்று ராதாவின் கேள்வி அவளை அதிர்ச்சி அடைய வைத்தது. ஆனால் அடுத்த நொடியிலே அவன் உதட்டில் விளையாடைய குறும்பு சிரிப்பையும் கண்டுவிட்டாள். கள்ளுண்டார் போல் ஆனந்த போதையில் அவள் இதயம் கிறுகிறுத்தது. மகிழ்ச்சி பெருக்கினால் அவள் கண்களில் நீர் துளித்தது. ஏன் கசக்கிறதா என்றார் கிழவக்கீல் சத்யாவை பார்த்தவர். என்ன நீங்கள் குழந்தைகள் எதிரில் வச்சு இப்படிலாம் பேசிட்டு என்று மீனலோசனி கணவரை கண்டித்தாள். யார் இவ்வளோ குழந்தை என்றார் சாரங்கபாணி. பிறகு ராதாவிடம், விளையாட்டு இல்லைப்பா, நிஜமாக தான் பேசுகிறேன். உன்னுடைய பணமோ காசோ சத்யாவின் பொறுப்பு தான் இனிமேல். பெயருக்கு தான் நான். என்ன வேண்டுமானாலும் இவ்வளோ கேட்டுக்கோ, எப்படி வேணாலும் குஷாலாக செலவு செய்துக்கோ என்றார். அடக்கடவுளை, போயும் பெண்களிடமெல்லாம் கையேந்தி நிற்கும்படி பண்ணிட்டாயே என்ன
என்று வேடிக்கையாக நொந்தவாறே சத்யாவை பார்த்தான் ராதா. உதட்டை கடித்து கொண்டு சத்யா இரு என்று ஜாடை காட்டினாள் ரகசியமாக. ஆனால் அவனை இனி நாம் ஆட்கொள்ளப் போகிறோம் என்ற பெருமை அவளை திக்குமுக்காட செய்து கொண்டிருந்தது. இவ்வளவு தூரம் எல்லாம் சுமூகமாக முடிந்துவிடவே கடைசி நாள் காரியங்களுக்கு ராதா தங்குவான் என்று தான் எல்லாரும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவன் யாரிடமும் சொல்லிக்கொள்ளாமலே மோட்டார் பைக்கில் திரும்பி விட்டான். மதுரை சாலையில் அவனை தற்செயலாக சந்தித்த புரோகிதர் மட்டும் வந்து சொன்னார், இந்த பயலை ஓய், உன்னுடைய நன்மைக்காக தானேயா நான் வராமல் இருக்கேன், டபுள் ரேட் வசூல் பண்ணி பிழைச்சி போங்கன்னு சொல்லிவிட்டு போகிறான், என்ன திமிரு பாருங்களேன். சத்யா வாயை பொத்தி கொண்டு சிரித்தாள் அதை கேட்டு. அதற்கு அடுத்த 2 நாளில் அவள் உற்சாகம் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாய் வாடத் தொடங்கியது. வெயிலில் கிடந்த மலர் போல. ராதாவிடமிருந்து எந்தவித தகவலையும் காணோம். வீட்டின் புதிய எஜமானர் என்ற முறையில் சாரங்கபாணி ஓய்வு ஒழிச்சல் இல்லாதிருந்தார். உயில் விஷயங்கள் அவர் மூலமாய் மணிக்கும் தெரிந்திருக்க வேண்டும். சத்யாவை நெருங்கி பேச பிடிக்காதவன் போல் அவனும் ஒதுங்கியிருந்தான். ஆக ராதாவை பற்றி அவனிடமிருந்தும் செய்தி அறிய முடியாது போயிற்று. 13ஆம் நாள் முடிந்ததும், எனக்கு இன்னும் 1 வாரமாகும், எல்லாவற்றையும் முடித்து கொண்டு புறப்பட, நீங்கள் 2 பேரும் முன்னால் போங்கள் என்று சாரங்கபாணி திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ்க்கு 2 முதல் வகுப்பு டிக்கெட்களை கொணர்ந்து தந்தார். அவர் அத்தானுங்க, அவரிடம் சொல்லாமல் அவரை பார்க்காமல் போவது என்று கேட்க முடியாமல் சத்யாவின் நெஞ்சம் ஊமையாய் அலறிற்று. நல்ல வேளை மீனலோசனை இந்த பிள்ளை கண்ணிலே படலையே என்றாள். எல்லாம் சாயந்தரம் ஸ்டேஷனுக்கு வருவான், காலேஜுக்கு சொல்லி அனுப்பியிருக்கிறேன் என்று சாரங்கமணி சொன்ன பிறகுதான் சத்யாவுக்கு உயிர் வந்தது. 15 நாள் பழக்கத்தில் தனக்கு 2வது தாயகம் மாதிரி ஆகிவிட்ட அந்த வீட்டையும் மனிதர்களையும் சூழ்நிலையும் பிரிந்து சத்யா தாயுடன் கிளம்பிய போது இனம் தெரியாத ஏக்கமும் சுமையும் அவள் மனத்தில் நிரம்பியிருந்தன. அதை நீக்கும் விதத்தில் ராதா வந்திருந்தால் எத்தனையோ ஆறுதல் அடைந்திருப்பாள். காணோம் அவனை. திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ்க்காக மதுரை நிலையத்தில் நின்றிருந்த நேரத்தில் ராதாவை பார்த்து அவள் கண்கள் பூத்து போயின. நின்று காலும் திரும்பி கழுத்தும் நோவெடுத்தன. பச்சை விளக்குகள் ஆட்டப்படும் போதெல்லாம் அவளுடைய உணர்வுகள் ஆடின. மணி அடிக்கப்பட்ட போதெல்லாம் அவள் இருதயத்தில் வலித்தது. போற்றர்கள் ஓடும்போது, பிரயாணிகள் சேரும்போது, பெட்டி படுக்கைகள் நகரும்போது, சில்லறைகள் ஓசையும் போது தாழ முடியாத வேதனையால் தவித்து போனாள் அவள். வரக்கூடாது, அதற்குள் வண்டி வரக்கூடாது என்று வேண்டிக்கொண்டே கொண்ட தெய்வங்களெல்லாம் அவளை மோசம் செய்தன. எமன் போல வந்து நின்றது எக்ஸ்பிரஸ். என்று ஒரே பெருமூச்சில் அம்மா தனது ஏமாற்றத்தை வெளிப்படுத்தி கொண்டபோது அவளை கட்டிக்கொண்டு ஓவென்று கதற வேண்டும் போலிருந்தது சத்யாவுக்கு. ஆனால் 25 நிமிடங்களுக்கு பிறகு வண்டி சோழவந்தானில் நின்றபோது கனவா பிரமையா, அழுது புலம்பிய நெஞ்சு தானாகவே ஏற்படுத்தி கொண்ட அற்ப கற்பனையா? சத்யா, ஏய் சத்யா என்று கூப்பிட வரை பிளாட்ஃபாரத்தில் இறக்க வந்து நின்றான் ராதா. நல்ல பிள்ளையடா நீயே என்று மீனலோசினி அவனை கடிந்தபோது என்று அவன் சிரத்தை பிடித்து உலுக்கி பொலபொல என்று சிணுங்க வேண்டும் போல் இருந்ததை எப்படித்தான் சத்யா கட்டுப்படுத்தி கொண்டாலோ. கண்ணீருக்குத்தான் நாணம் இல்லை, நானும் பார்க்கிறேன் தானே என்று சொல்லிக்கொண்ட மாதிரி வெட்கமில்லாமல் முத்தாக உருண்டு வெளிவந்து விட்டது. மதுரையில் வண்டியை மிஸ் பண்ணிட்டாத்த, டாக்ஸி பிடிச்சிட்டு இங்கே வந்து மடக்கினேன் இருக்கும் என்றான் ராதா. அந்த மட்டும் நல்ல புத்தி வந்ததே அவனுக்கே என்றாள் மீனலோசினி. தேவை ஏற்பட்டால் புத்தி தன்னால் வரும் த என்ற ராதா. எஜமானியம்மா உங்களைத்தான் என்று அழைத்தான். உதட்டை சுழித்து பொய்க்கோபம் காட்டினாள் சத்யா. எதற்காக வந்தேன் இன்னும் கேட்கவில்லையே தாங்கள்? முதல் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு அப்ளிகேஷன் போடத்தான் என்றான். என்னது? சத்யா திடுக்கிட்டாள். கையில் பைசா இல்லை, ஊருக்கு போனதும் 500 ரூபாய் அனுப்பு, அதை சொல்லத்தான் ஓட்டமாக ஓடி வந்தேன், தெரியுறதா? அட பாவி பிள்ளை, கெடுத்தியே என்று அயர்ந்து போனாள் மீனலோசினி. சத்யா மயக்கம் அவள் மூச்சை நிறுத்தி இருந்தது. அந்த சோழவந்தான் சந்திப்புக்கு பிறகு அவனிடமிருந்து கடிதங்களுக்கு குறைச்சல் இருக்கவில்லை. அநேகமாய் மாதம் 700க்கு குறைவில்லாமல் அனுப்புவது வழக்கமாகிவிட்டது. சத்யா MBBS 3வது வருடம் படித்து கொண்டிருந்த போது அங்கே BAயில் 3ஆம் முறையாக ராதா கோட்டை அடித்து விட்டான் என்று தெரிய வந்தது. விளையாட்டாகவோ வேடிக்கையாகவோ சாரங்கபாணி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார் சத்யாவின் காதில் படும்படியாக. படிப்புன்னு வைத்து பார்த்தா சத்யாவுக்கு வேறு மாப்பிள்ளை தேட வேண்டிதான் என்று. அந்த வேதனையோடு கல்லூரிக்கு போனால் எவ்வளவோ பதவிசாக பேசுகிறவர்கள் பெயர் பெற்ற சுலோசனா கூட, ஏன் சத்யா BA ரிசல்ட் வந்திருக்கேன், ஆசையத்தான் என்னானாரே என்று கேட்டுவிட்டாள். அதையும் பொறுத்து கொண்டபோது சாயந்தர தபாலில் ஒரு கடிதம் வந்தது மதுரையிலிருந்து. தோல்வியை பற்றி ஒரு வார்த்தை இருக்க வேண்டுமே அதில். இன்லண்டு உரையை பிரித்தால் ஒரே வரி, அவசர தேவை ₹500. இப்படி கூட ரோஷங்கிட்ட மனிதர் இருப்பாரா என்று சத்யாவுக்கு வந்த கோபத்தில் கடிதம் சுக்கலாய் பறந்தது. வழக்கமாய் கடிதம் வந்த மறுதினமே பணத்தை அனுப்பி வைக்கிறவள் அந்த முறை கம்மென்றிருந்தாள். வெற்றி கொடி நாட்டியதற்காக விழா கொண்டாடுவது பாழாகி விடுமாக்கும் என்று தனக்குள் உறுதி சொல்லிக்கொண்டு பேசாமலே இருந்தால் 3ஆம் நாள் தந்தி வந்தது. அதற்கும் அசையவில்லை. சாரங்கமாணி கூட என்ன அவசரமோ என்னவோ அனுப்பி தொலையேன் என்று சிபாரிசு செய்தார். பண சமாச்சாரத்தை என் இஷ்டத்துக்கு விட்டது உண்மைதானே, பிறகு என்ன பேசாமல் இருங்க என்று தந்தையை அடக்கிவிட்டார். 5 நாள் ஓடிவிட்டது. மாதக்கடைசி.
எப்படி அடுத்த மாத முதல் வாரத்தில் பணம் அனுப்ப வேண்டியிருக்கும், சேர்த்து அனுப்பிவிடலாம் என்று சத்யா நினைத்திருந்தால். இந்த எண்ணங்களில் உழன்று கொண்டிருந்த காரணத்தால் பேராசிரியர் ஜார்ஜ் எமர்ஜென்சி சர்ஜரி பற்றி வகுப்பு நடத்தி கொண்டிருந்த போது அவள் செவியில் வார்த்தை விழுந்ததே தவிர மனத்தில் பதியவில்லை. வகுப்பு முடிந்த பிறகு அவரை சந்தேகம் கேட்டார். லைப்ரரியில் WHC ரொமானி எழுதிய புத்தகம் இருக்கும், எமர்ஜென்சி சர்ஜரி இன் ப்ராக்டிஸு, போய் பார்த்துக்கோ என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். நூல் நிலையத்தில் அந்த புத்தகத்துக்காக குடைந்து கொண்டிருந்த சமயம், நமஸ்காரம் எஜமானி அம்மா என்றவாறு அவள் முன் சிரித்து கொண்டு நின்றான் ராதா. அவன் கையில் ஒரு பெரிய பலகையோ அட்டையோ காகிதம் சுற்றி இருந்தது. என்ன பேச முடியும், அதுவும் கல்லூரி லைப்ரரி நடுவே இந்த நேரத்தில்? வெளியே போகலாம் வாங்க என்று அடி எடுத்து வைத்தாள் சத்யா. இறையற எனக்கு பணம் தரப்போறியா இல்லையா என்று இங்கேயே தெரிஞ்சு கொண்டு அப்புறம் அந்தாண்ட போகலாம் என்றான் ராதா. சத்யா பீதியுடன் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டவள் மூளைக்குருவராக உட்கார்ந்திருந்த போதிலும் மாணவர்களின் கண்கள் புத்தகத்தில் இல்லை. எதுவானாலும் வெளியே போய் பேசலாம் என்றால் கீழ்குரலில். எதுவானாலும் இங்கே பேசிடலாம், பணம் தரப்போறியா இல்லையா? சத்யாவின் முகம் சிவந்தது. தரமாட்டேன்னு வச்சுக்கொள்ளுங்க. அப்புறம் இது என்று ராதா கையிலிருந்த பொருளை பிரித்தான். 2 அடி நீளம் 2 அடி அகலமுள்ள அட்டை அது. ஏன் வாசிச்சுப்பாரு என்று சொல்லி அவளுக்கு மட்டுமே தெரிகிற மாதிரி காட்டினான். சத்யாவின் முகம் வெளிறியது. அநீதி, சத்யாவின் கொடுமை, உயிர் போகும் வரை உண்ணாமிரதம் என்ற எழுத்துக்களை விட்டு நகர மறுத்தன அவள் கண்கள். நான் முன்ஜென்மத்தில் கிளைவ். ராதா அட்டையை திரும்பி சுற்றினான் காகிதத்தில். அவன் முகத்தில் கேலி சிரிப்போ தமாஷோ இல்லை. கிளைவ் சாக்கடையின் குறுக்கே படுத்தானவே, அதே மாதிரி செய்வேன். உண்ணாவிரத ட்ரிக்குகள் ஏராளமாக தெரியும் எனக்கு. இங்கே மெடிக்கல் காலேஜ் வாசல்லே உட்கார்ற நோக்கத்தோடு தான் புறப்பட்டு வந்திருக்கேன் இந்த அட்டையோடு. சத்யாவின் உதடு துடித்தது. முதல்ல வெளியே போகலாம் வாங்க. மீனலோஸ்லி அப்போது பூஜை அறையில் இருந்தால். ராதா வந்ததும் தெரியாது. பல்லை கடித்து கொண்டு ஜிவ் என்று சிவந்த முகத்தோடு உள்ளே வந்த மகளையும் அவள் பார்க்கவில்லை. பீரோவை திறந்து பணத்தை எடுத்து தந்ததும் அவள் அறியாள். பணத்தை பெற்றுக்கொண்டவன் இப்படியெல்லாவா இருக்க வேண்டும் தங்கம் என்று சத்யாவின் கன்னத்தில் தட்டிய கையை ஆங்காரத்துடன் சத்யா தள்ளியதையோ அவள் காணவில்லை. அவன் வாசல் இறங்கும்போது தான் கையில் பூஜை தட்டுடன் வந்தவள், யாரு ராதாவா, எப்படா வந்த, எங்கே போகிற என்றாள். என்னாத்தது, விபூதியா? சத்யாவுக்கு கொஞ்சம் ஊதே, எனக்கு ரயிலுக்கு நேரமாகிறது என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். ஆனால் அவன் ரயிலுக்கு போகவில்லை என்பது 2 நாள் கழித்து மணி மூலம் தெரிந்தது. ராதா ஊரில் தான் இருக்காரு. நேற்று ஒற்றை வாடை தியேட்டரில் பார்த்தேன், ராணியோட நாடகம் என்றான் அவன். தொடரும்.